ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மதர்ஸ் டே, அதனால நம்ம வந்து எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். அதாவது ஜஸ்ட் பிக்சரை பார்த்து கதை சொல்ல போகிறோம், அதுதான் சொல்ல போகிறோம். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக கடைசி வரை வீடியோ பார்த்துட்டு போங்க. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து ஒரு ராஜா இருக்காங்க. அவங்களோட ஃப்ளாக் வந்து புலி ஃப்ளாகு. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போருக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ கோட்டைக்கு போயிட்டாரு. கோட்டைக்கு போயிட்டு அடுத்த ஸ்லைடில் என்ன வருது, கோட்டைக்கு போயிட்டு யோசிக்கிறாரு உட்காந்து, இந்த மாதிரி நம்ம எல்லா ராஜ்யமும் பிடிச்சிட்ருக்கோமே, நம்ம பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு மாளிகை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதன் காரணமாக அவர் யோசிச்சுட்ருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு. கோயில் கட்டணும் யோசிச்சா பார்த்தது இல்லை, அதுக்கு நான் நடவடிக்கைலாம் எடுக்கணும்ல. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அவரோட மந்திரிகள், அந்த சிப்பாய், அவங்க அந்த சித்திரகுப்தர் கிடையாது, அது வந்து யமதர்மருக்கு. சித்திரகுப்தர்லாம் கிடையாது. மந்திரி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு இது கட்டணும் அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த ஸ்லைடில், அவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜாக்கு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளால இந்த கோட்டையில் கட்ட முடியாது, நம்மளுக்கு அந்தளவுக்கு படைபலம் கிடையாது, அதனால நம்ம வந்து ஏலியன்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஏலியன்ஸா? நீங்கள் நினைக்கலாம் இதில் எதுக்கு ஏலியன்ஸ்லாம் வருதுன்னு. இது வந்து ஒரு கற்பனை கதை, அதெல்லாம் வரும், கவலைப்படாது. இப்போ ஏலியன்ஸு ஓகே, இப்போ வந்து ஏலியன்ஸை கூப்பிட்றதா முடிவாயிடுச்சு. இப்போ ராஜா வந்து ஏலியன்ஸை கூப்பிடணும். இப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு விஷயத்தை தொடங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாகம் வளர்த்து, லைக் இந்த ஒரு ஃபயர் அவுட்லாம் கிடையாது, அதெல்லாம் யாகம் வளர்த்து, எப்படின்னா ஒரு பூஜை பண்ணி யாகம் வளர்த்து, அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கவங்களாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே போல் இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து யாகம் வளர்க்குறாங்க. பெரிய பெரிய ஐயர்கள்லாம் கூப்பிட்டு யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்த்துட்டு எப்படின்னா ஒரு 3 மணி நேரம் யாகம்னா, அது 3 மணி நேரம் இருக்கும். 3 மணி நேரத்துக்கு உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பூஜை பழிச்சிருச்சு. அதன் காரணமாக அந்த ஏலியன் ஷிப் வந்து அவங்க கோட்டையை நோக்கி வந்துருச்சு. ஓகேவா? பக்கத்தில் வந்துருச்சு. வந்து இறங்குற தெரியுதா, எல்லோரும் மேலே பார்க்குறாங்க, பாருங்கப்பா வந்துருச்சுப்பா ஏலியன் ஷிப்பு அப்படின்னு. வந்தோடனே இவர் போயிட்டு ராஜா போயிட்டு அவங்கள வர வைக்கிறாரு. இந்த சைடு ஃபுல்லாக அவங்களோட ஆளுங்க, இந்த சைடு ஃபுல்லாக ஏலியன்ஸ். இப்போ வந்து ராஜா வர வைக்கிறாரு ஏலியன்ஸை, வாங்கப்பா வந்து இந்த மட்டும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்தோடனே ராஜா என்ன பண்ணுறாரு, அவரோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி தான் எனக்கு கட்டணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவரோட வரைபடம் இருக்கா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட இந்த ப்ளூ, எப்படி சொல்கிறது, இந்த டிஜிட்டல் ஹப்பு மாதிரி டிஜிட்டலாக மேலே வர்றதெல்லாம் இருக்கா. அவங்களுக்கு சொல்லிட்டுனதுக்கப்புறம் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சைடு வந்து அவங்களோட கட்டுமானம் இதெல்லாம் நடக்குது. அந்த காலத்தில் ட்ரெயின்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் புதுசாக இருக்குது. இந்த சைடு வந்து அவங்க ஏலியன்ஸ் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து ராஜா வந்து அவர் பங்குக்கு பெரிய பெரிய யானைகள்லாம், அப்போம்போதெல்லாம் யானை தானே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய பாறைகள் இதெல்லாம் தூக்கும்போது யானை தானே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அவர் வந்து யானையை வச்சு பண்ணிகிட்ருக்காரு. கடைசியில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஒரு கோபுரம் வந்து 1080 டன். இந்த கதையை எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது, நம்ம உருவாக்கின கதை. 180 டன்னு அந்த பாறையை தூக்கிட்டு போய் மேலே வைக்கணும். அதுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ஏலியன் ஷிப் வந்து அவங்க ஏலியன் ஷிப் பவரான ஷிப்பில் அதில் கயிறை கட்டி தூக்கி கொண்டு போய் வச்சாச்சு. எல்லா வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னது, கடைசி என்ன பண்ணுவாங்க, கோயிலில் கட்டினதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்து ராஜா எல்லாரையும் கூப்பிடுறாரு. ராஜா முன்னாடி எல்லாமே நடக்குது. ஏலியன் ஷிப் அந்த சைடு ஒரு பக்கம் பறக்குது. அது எதுக்குன்னா ஏலியன்ஸ் இருக்காங்கன்றதுக்காக அது ஒரு பக்கம் பறக்குது. அப்போ ராஜா வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. ராஜா வந்து இப்போ நன்றி சொல்கிறாரு ஏலியன்ஸுக்கு, நீங்கள் பண்ண உதவிக்கு மிக்க நன்றிகள், நன்றி கோடிகள் பல. உங்களுக்கு காசு இருக்குது, அதில் ஏலியன்ஸ் தங்கத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க. இதில் ஒரு நட்பு, இது பண்டமாற்று முறையோ வணிக முறையெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு நட்பு, ஒரு நல்ல நட்பு வளர்த்துக்கிறதுக்காக வந்து இப்போ கூப்பிடுறாங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து
வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோட்டை பின்னாடி இருக்குது. ராஜா வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாரு. அதில் எல்லாம் மொட்டை எடுத்துருக்காங்களா, அது எதுக்காக? வேலை நல்லா முடிஞ்சதுனால சாமிக்கு மொட்டை போடுற சொல்லி வேண்டிக்கிட்டு மொட்டை போட்டிருக்காங்க. வேற இல்லை, அதனால தான். எப்படி இருந்துச்சு ஸ்டோரி? நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு தண்ணி தவிர்த்து நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். தண்ணி நல்லா குடிங்க, அப்போ தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, டாடா பாய், நாளைக்கு பார்க்கலாம்.